நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போ நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போ. எப்பா இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் சிறுவர்களே, சிறுமிகளே, வண்ணத்து பூச்சிகளே, பட்டாம்பூச்சிகளே, உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்பது எங்களது குருஜி இசைக்குழு. ஜி சொல்லுங்க குருஜி, சொல்லுங்க குருஜி, சொல்லுங்க. எல்லாரையும் எங்களை சார்பாக, உங்களை சார்பாக. ஆமா ஜி. யாரு? எல்லாரையும் அன்புடன் எப்பா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற தலைப்பு என்னவென்றால் இசைக்கருவி. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் ஜி. உனக்கு டவுட் தான் வந்துருமே, சொல்லு. இசைக்கருவினா என்ன ஜி? சரியான கேள்வி. சொல்லுங்க ஜி. எப்பா ரெண்டு தட்டு இசை வருதா? ஆமா ஜி. இது ஒரு இசை. சரி ஜி. எப்பா நீ கை வச்சிருக்கியா? ஒரு கிளாப் பண்ணு. இசை வருதா? ஆமா ஜி. இது ஒரு இசை. ஓ சரி சரி. இந்த மாதிரி பல இசைகள் இருக்கு. ஓ அதத்தான் இசைக்கருவின்னு சொல்றோம். ஓ அப்படியா ஜி? புரிஞ்சா? ரொம்ப புரிஞ்சுது ஜி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோமா? போவோமா? முதலாவது நம்ம நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு சின்ன ஜபம். ஜபம். ஆமா ஜி. எப்பா ஜபம் என்னன்னா என்னது ஜி? ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஆமா, அதனாலதான் நம்ம நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு ஜபம் பண்ணுவோம். போவோமா? ஜபம் பண்ண போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரோக்ராமை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எங்கள் மனசில் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாட்டு, கதை, வசனம் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆசீர்வதிச்சுட்டாங்க ஏசப்பா. இந்த வாரம் தலைப்பின்படி நாங்கள் ப்ரோக்ராமுக்கு பார்த்து அதை எங்கள் மனசுலேயே இருக்க உதவி செய்யுங்க. இதை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சீஷர்களே சொல்லுங்க குருஜி. ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமா ஜி. அடுத்து நீங்கள் அவளோட காத்திருக்கும் ஆடலும் பாடலும். இப்ப ஆட தெரியுமா? தெரியுது குருஜி. இப்ப பாட தெரியுமா? அருமையா தெரிஞ்சு. இப்ப பாட. தம்பி நீ காலப்படி ஒரு பாட்டு படிக்கும், நீங்க எப்படி ஆடுன்னு பாத்துறேன். தம்பி காலப்படி. குருஜி. தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். அருமை அருமை. குருஜி சொல்லுங்க. சூப்பரா பாடின குருதாதா. சூப்பர் 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 குருஜி. இதே மாதிரி உங்களுக்காக அருமையான 2 பாடல்கள். அப்படியே ஜி. ஆமா. யார் வரா? நம்ம தான் படிக்கணும். நம்மளா? அம்மா நம்மன பாக்குறவங்க தான். ஆமா ஜி. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. சரி ஜி. நல்ல ஆக்ஷன் பண்ணணும். நல்ல வாயை திறந்து பாட்டு படிக்கணும். இப்ப ஆடுனீங்களா? நீங்க ஆடுனீங்களா? ஆமா ஜி. அந்த மாதிரி நல்லா ஆடணும். சரி ஜி. உங்களுக்காக அற்புதமான 2 பாடல்கள் இதோ 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 இதோ. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம், அப்படி தானே? எல்லோரும் எந்திங்க பார்ப்போம். என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? எந்திங்க. என்ன பாட்டு தெரியுமா? நானும் ஒரு கம்ப்யூட்டர், அந்த பாட்டு தான். சரியா? எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து பாடலாம். ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார். நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன்.
நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார். நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். I am a super computer and Jesus my master operator. I am a super computer and Jesus my master operator. எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும். எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும். எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். கீபோர்ட் அவர் கையில், மவுஸும் அவர் கையில். அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுவேன். கீபோர்ட் அவர் கையில், மவுஸும் அவர் கையில். அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுவேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார். நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார். நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானா 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 நானா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா? ரவுண்டு ரவுண்டு, அந்த சாங் தான். என்ன எல்லாரும் சுற்றி பாடலாமா? ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாய் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாய் வட்டம் போடுது. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத, கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத, கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவேன். விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவேன். விடாத விடாத சாத்தான உள்ள விடாத, உசாரு 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 பாரா உசாரு. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். கிடைச்சிடும் கிடைச்சிடும் கிடைச்சிடும், ஜெயம் கிடைச்சிடும். ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. அட்டா அட்டா அட்டா, அற்புதமான ஒரு நடம், பவர்ஃபுல் நான் செமையா இருந்துச்சு. குருஜி குருஜி சொல்லு சொல்லு சொல்லு. ஒருத்தன் தூங்குறான் குருஜி, தூங்குறானோ? கொரட்டை விட்டு தூங்குறான் குருஜி. அவனுக்காக ஒரு அற்புதமான ஒரு பாடல் படிச்சிருமா? தம்பி காரை பிடிச்சிக்க. தூங்கு தூங்கு பாலாரே, தூங்கு தூங்கு பாலாரே. ஏய் மத்தளம் தம்பி, மத்தலாம் மத்தலாம் எந்திங்க மத்தலாம். ஏய் மத்தளம், ஆய் மத்தலாம் யான தூக்குதல. சரியான தூக்கம். ஏய் மத்தளம் தம்பி, மத்தலாம் பாட்டே முடிஞ்சிட்டு மத்தலாம். ஏப்பா எந்திக்கிட்ட மேல எந்திக்கிட்ட. குருநாதா என்னப்பா இப்பலாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்பா, நல்லா இருக்கும். எப்படி கேட்காம பத்தியாமல? என்னப்பா பாட்டு படிச்சோம். ஆமா குருநாதா பாட்டு படிச்சோம். டான்ஸ் ஆடணும். ஆமா ஆடுறோம். ஒண்ணும் தெரியல குருஜி. ஆமா தான் முடியோ குருநாதா. நான் ஆடுறேன் குருநாதா. ஆடுனியோ? ஆமா இப்படி கண்ணை இழுச்சு வச்சு ஆடுனேன் நானு. ஆடுனியா? ஆமா. சரி நான் நம்பல. உனக்கு வேண்டாம். நம்பவே வேண்டாம். உனக்காக எனக்காக இப்போ சுட 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 பாயாசம் வருது உனக்கு. பாயாசம் ஏலே ஏலே திங்கிறதே சாப்பிட இருக்காதப்பா. தூங்கிட்டு அவனுக்கு பாயாசம் இருக்கு. பாயாசம் வேற கேக்கு. பாயாசம் இல்ல
உங்களுக்கு உனக்காக எனக்காக உங்களுக்காக உங்களுக்காக தம்பி உனக்காக உனக்காக சுட சுட உங்க மத்தியில் ஒரு நாடகம் சொல்லு. நாடகமா? அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பிடிக்குமா? நீ தூங்கிட கூடாத. ஆனாதா தூங்கிடுவான். தூங்க மாட்டியா? தூங்க மாட்டேனா தம்பி? தூங்க மாட்டியா? தூங்க மாட்டோம். ரெடியா? இதோ உங்கள் மத்தியில் சுட சுட நீங்க அவரை எதிர்பார்த்திருக்கும் நாடகம் சுட சுட இதோ வருகிறது. வீட்டில் இந்த பூனை அந்த பொருளை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளையா உடைக்குது. இதில் நிறைய உடச்சிச்சு. என்ன செய்ய? இருந்து வீட்டில் குப்பையாக தான் இருந்து இடத்த தான் அடைக்குது. நமக்கு இது எதுக்கு? எங்கேயாட்டு குப்பை தானே, குப்பை தொட்டிலே வச்சுட்டு போயிடுவோம். நிறைய இது இருக்குப்பா. ஏதோ விலை கூடின பொருள் மாதிரி இருக்கு. என்னது இது? இதை கொண்டு யார் இங்க போட்டா தெரியலையே. நல்ல விலை கூடின பொருள் மாதிரி இருக்கு. நம்ம மணியண்ணன் கடைக்கு கொண்டு போனா நல்ல விலைக்கு எடையை போட்டு சூப்பரா வித்துடலாம். ரொம்ப நாளா டீ பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு சாயங்காலமும் மத்தியானமும் சூப்பரா சாப்பிட்டுடலாம். சரி எல்லாத்தையும் எடுத்துப்போம். பழைய பட்டு சேரிகள், பழைய செய்தித்தாள்கள், பழைய இரும்பு சாமான்கள் அனைத்தும் நம்மளிடம் நல்ல விலைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். குப்பண்ணே வாங்க. என்ன பெருசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களானே? கொண்டாங்கனே. இது நல்ல வெயிட் இருக்கனே. வைங்கனே நல்ல ஜாமான் வந்திருக்கு போலனே. சரிண்ணே இந்த போட்டு தாரணே. சரிண்ணே இது கிலோ எவ்வளோ வந்திருக்கு? ரைட்டு. நேனே புது கேன்லாம் போடுறாங்களானே உங்களுக்கு? சரி இது எவ்வளோ வந்திருக்கு? ரைட்டு. அண்ணே எல்லாம் சேர்த்து ஒரு 40 ரூபா வருதுண்ணே. சரிண்ணே உங்களுக்காண்டி கூட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுருவோண்ணே. 50 ரூபாண்ணே. சரிண்ணே குப்பண்ணே போயிட்டு வாங்கண்ணே. நம்ம கடனே இது. பாய். பழைய இரும்பு பொருட்கள் பழைய பொருட்கள் நல்ல விலைக்கு எடுப்போம். வாங்க. ஆமாண்ணே இந்த பொருள் காலையில வந்துச்சுனே. கிட்டாரா? எனக்கு இதை பத்தி தெரியாதுண்ணே அவ்வளவா. சொல்லுங்கண்ணே. இடம் போட்டு காசு கொடுத்துட்டேன். இதுவா உனக்கு ஒரு நீ வேற நம்ம பையன் உனக்கு ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்கணே. யாருக்கும் கொடுக்க மாட்டேனே. சரிண்ணே புக் பண்ணி எழுதி வச்சிடறேனே. சரிண்ணே பழைய பொருட்கள். பா சொல்லுப்பா. 60 ரூபா வேணும்பா. 60 ரூபாயா? ஆமாப்பா. இப்போ என்னால முடியாதுடா. உனக்கு நான் பாக்கெட் மணி கொடுத்தேன்ல, அதில் எடுத்துக்கோடா. பாக்கெட் மணி வேற பத்தாத. என்ன பண்ண? நம்ம சேர்த்து வச்சோம்ல, அதையும் சேர்த்து பார்ப்போமே. அப்பா நம்ம கரெக்டா காசு இருக்கு. இதை வச்சு நம்ம கிட்டார் வாங்கிடலாம். நமக்கு இது போதும். சரி போவோம். மணிக்கடையில் பழைய பொருட்கள் அனைத்தும் நல்ல விலையில் வழங்கப்படும். கொண்டாங்க பழைய பொருட்களை கொண்டாங்க. என்னண்ணே வந்துட்டீங்க? சீக்கிரம் எடுத்தாங்கண்ணே. இந்த தாரணே 20 40 60. சரிண்ணே சீக்கிரம் தாங்கண்ணே. இந்தாங்கண்ணே. இது உங்க இது என்ன சொன்னீங்க பேரு? கிட்டார். கிட்டார். போயிட்டாங்கண்ணே. சந்தோஷமா போயிட்டாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே போயிட்டாங்கண்ணே. நம்மளும் இதே போல் ஆண்டவருடைய கருத்தில் ஒரு இசைக்கருவியாக இருந்தோன்னா நம்மளை ஆண்டவர் அழகாக நம்மளை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஒருவேளை மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பயனற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கையில் நீங்கள் இருக்கும்போது இதே போல் அழகான ஒரு இசைக்கருவியாக ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் மாற்றுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? எப்பா நாடகம் பார்த்தீங்களா? நாடகம் எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஆமா குருநாதா. சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு குருநாதா. அடுத்த ஒரு நிகழ்ச்சி
அடுத்து என்ன நிகழ்ச்சி? ஒரு மனப்பாட வசனம். மனப்பாட வசனமா? ஆமா குருஜி சொல்லு. மனப்பாடமே பண்ண தெரியாது. தெரியாதோ? அவன் பாஸே ஆக மாட்டான். பண்ணிடுவாப்பா தம்பி, பண்ணிடுவல்ல? பண்ணிடுவேன் குருநாதா. பண்ணிரு. சரியா குருநாதா, சொல்லு. இந்த பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னதான் குருஜி குருஜி பாயாசம் பாயாசம் நான் குடிச்சிருக்கான். பாயசம் இருக்கா பாரு. இல்ல குருஜி, உங்களுக்கு வைக்காம குடிச்சான். குஷியோ குஷியோ கள்ள முழிக்காம குருஜி அவன் குடிச்சிருப்பான் அவன். சரி குடிச்சிட்டான். வேற நினைச்சியா? சரி வளர்ற பையன் குடிச்சு போறான். இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன குருநாதா? ஆமா, வசனம் படிச்சா இன்னொரு பால் பாயசம் 100 பால் பாயாசமா ரெடியா இருக்கு. ரெடி குருநாதா. ரெடியா? ரெடி குருஜி. ரெடியா? ரெடி ரெடி. போவோமா? போலாமே. போலாம் போலாம். எங்க நம்ம போறோம்? வசனம் படிக்க. 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 ஹலோ குட்டி பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வாரம்? ஓகே ஓகே. ஆமாம், இந்த வாரம் ஏதோ வித்தியாசமான தலைப்பாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், என்ன தலைப்பு? என்னதே புரிய மாட்டேங்க. இசைக்கருவியா? ஓஹோ, இன்னைக்கு தலைப்பு இசைக்கருவியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. சரி, நீங்கள் நான் இசைக்கருவியை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். சும்மா அந்த மாதிரி வருவேன்னு நினச்சிங்களா? என்கிட்டயும் ஒரு வெப்பன் இருக்கு. ஈக்கா எப்படி பார்த்தது எப்படி தெரியுது? இது என்ன என்ன இசைக்கருவி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க, புல்லாங்குழல், ஃப்ளூட். ஆமாம், இதை எப்படி வாசிக்கணும்? காது வழியாக வாசிக்கணுமோ? சவுண்டை கேட்க மாட்டேங்கி மூக்கு வழியாக வாசிக்கணுமோ? ஐயா 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 அப்பா, மூக்குள்ளேயே ஐயா பார்த்தீங்களா, மூக்குக்குள்ளேயே சவுண்ட் வர மாட்டேங்க. இது எப்படி வாசிக்கணும் யாராவது சொல்லிதாங்களேன். எப்பா யாராவது இருக்கீங்களா? எப்பா 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 தம்பி, யாராச்சும் சொல்லித்தாங்கப்பா. என் தம்பி இங்கே வாப்பா, பயில்வான் இங்கே வாப்பா. எப்பா இது என்னப்பா இது? இது எப்படிப்பா வாசிக்கணும்? எங்கே வச்சு வாசிக்கணும்? கண்ணுக்குள்ளே வச்சு வாசிக்கணுமா? வாயா தம்பி, கொஞ்சம் வச்சு கொடுப்பா. எப்படி? என்னப்பா வாய்க்குள்ளே வைக்கிற? சாப்பிடணுமா? ஓ ஓ ஓ புரிஞ்சுட்டு, வாயை வச்சு வாசிக்கணுமா? எங்கப்பா வாசிக்கணும்? எதில் வாசிக்கணும்? என்ன அருமையா இசை வாசிக்கிறா தம்பி. என் தம்பி, இந்த இந்த இருக்கு பார்த்தி, இந்த குட்டி குட்டி ஓட்டை, இதில் வச்சு வாசிக்கணுமோ ஊதணுமோ? பப்பிள்ளைல இப்போ நான் வாசிக்கிறேன் எப்படி இருக்கு பாக்கீங்களா? இப்போ தம்பி நான் வாசிக்க கேளு, சரியா? ஐயா ஐயோ, என்னோட இசையெல்லாம் பையன் இந்த பையன் ஓடியே போயிட்டா. என்ன பிள்ளைகளா, அருமையாக வாசிச்சனா? இன்னொரு வாசிக்கிறா கேட்கீங்களா? எப்படி இருந்துச்சு பிள்ளைகளா? அருமையான இசையை கேட்டீர்களா? சரி சரி, இசை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து அருமையான ஒரு வசனம் படிக்க போகிறோம். என்ன வசனம் தெரியுமா? ஒரு சூப்பரான வசனம். நான் சொல்ல என் கூட தான் திரும்ப சொல்லணும், ஓகேவா? நீ ஏன் பிள்ளைகளா கூட தான் சொல்லுங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். பிள்ளைகளா, இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? போன ப்ரோக்ராம் என்ன பார்த்தியே? ஒரு ட்ராமா பார்த்தியல்ல? அந்த கிட்டாரை பார்த்தீங்களா பிள்ளைகளா? அந்த அண்ணன் வீட்டில் குப்பைன்னு சொல்லி தூர போட்டாங்க. ஆனால் அதே பிரயோஜனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அண்ணன் வந்து அதை நல்லா பழுதெல்லாம் பார்த்து ஒரு அருமையான இசைக்கருவியாக போட்டு டொயின் 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 டொயின்னு என்ன அருமையாக இசையை வாசித்தாங்க பார்த்தீங்களா? இதே போல தான் பிள்ளைகளா, நம்ம ஏசப்பா கையில் இருக்கும்போது அலங்கார கிரீடமாக விசேஷமானவர் விலையேற பெற்றவர்களாக இருப்போம், சரியா? அதனால் நீங்கள் ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கும்போது, நம்ம எல்லாருமே ஏசப்பாக்கு பிரியமாக வாழும்போது, அவருடைய கையில் நம்ம இருக்கும்போது நம்மளை அலங்கார கிரீடமாக ஏசப்பா வச்சுருப்பாங்களாம், ஓகேவா? சரி சரி, இந்த வசனத்தை இன்னொரு டைம் படிச்சிடலாமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் வசனம் பிடிச்சிருந்துச்சா? புரிஞ்சிச்சா நல்லா? ஓகே ஓகே. ஆமாம், என் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருந்தேன், எங்கே போச்சு? ஐயா எங்கே போச்சு? இந்த போச்சு. ஐயா
ஆமா, ஓகே ஓகே. என் புள்ளாங்களை கிடச்சிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, சும்மா இருக்கிற நேரம் செல்லு போனை தேய்க்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரயோஜனமான இசைக்கருவியை எடுத்து நீங்களும் பூ 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 இப்படி வாசித்து பயிற்சி எடுத்து நல்ல ஒரு இசையாளர்களாக வர்றதற்கு இந்த ஜானியோட வாழ்த்துக்கள். வரட்டா, பாய். சரியான வசனம். எப்போ வசனம் படிச்சில? படிச்சா குருஜி அவன் படிக்கலன்னு நினைக்க குருஜி மண்டே சொல்லி படிச்ச என்ன குருநாதா சொல்லு. படிச்சியா? படிச்சேன் குருநாதா. படிச்சிருப்பான். இப்போ நீ படிச்சியா? படிச்சாச்சா படிச்சீங்களா? படிச்சாச்சு. உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி அடுத்து என்ன நிகழ்ச்சி? குழு பாடல். குழு பாடல். குழு பாடல். குழுவா படிப்பாங்களோ? ஆமா, குழுவா படிப்பாங்க. சரி குருஜி. உங்களுக்காக அற்புதமான ஒரு டீம் இருக்கு. ரெடியா? அற்புதமான டீமா? ஆமா. குருநாதா என்ன அப்பதே ஒரு டீம் அங்க ரெடி ஆயிட்டு இருந்தா அந்த குழு பாடல் டீம் தான். ஓ அப்படியே குருநாதா. ஆமா. எப்பா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குழுப்பால் படிக்கும்போது இந்த அப்படி பார்க்காம இருக்க கூடாது. சரி குருநாதா. 2 கை வச்சிருக்கீங்களா? ஆமா இருக்கு குருஜி. குருஜி இருக்கு. இருக்கு. நல்லா இருக்குப்பா. காமெடி நல்லா இருக்கு. கேபிள் உங்களை அடிச்சு விட்டான். உங்களை அடிக்குமா முடியுமா? சூப்பர். கை வச்சிருக்கீங்களா? கை இருக்கு குருஜி. சத்தமா கை தர தெரியுமா? தெரியும் குருஜி. இல்ல அடி பார்க்க தெரியுமா? பார்க்க தெரியாது குருஜி. கை தட்டுவீங்களா? கண்டிப்பா. அதனால பாட்டு படிக்கும்போது நல்ல கை தட்டி பாட்டு படிக்கணும். சரி குருஜி, தட்டி காட்டுங்க. அவ்வளவுதான் குருஜி. அவ்வளவுதான் குருஜி. கை தட்டிடீங்களா? குருஜி மேல உட்கார்ந்து என்ன கை தட்ட மாட்டேங்காங்க. ஏப்பா நீ இருக்கானா? நல்லா இருக்கியா? கை தட்டி பாட்டு படிக்கணும். சரியா? ஏதோ உங்களுக்கு மத்தியில் அருமையான ஒரு குழு பாடல் வருகிறது 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 வருகிறது.
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அருமப்பா. எப்பா குழுப்பாடல பாத்தீங்களா? கை தட்டினீங்களா? சந்தோஷமா இருந்துச்சா? எப்பா இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? சொல்லுக்கா, வாயை திறந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த அக்கா சொல்றாங்க. எப்பா கடைசியாக இறுதியாக ஒரு பிரேயர் ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? கண்டிப்பா குருநாதா. ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு குருநாதா. ஜெபம் பண்ண ஒரு ஆள் வராங்க. வராங்களா? ஆமா. ஓகே குருஜி. ஜெபம் பண்ணி முடிச்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஓகேவா? ஓகே குருஜி. ஜெபம் பண்ண போமா? போலாம் குருநாதா. ஜெபம் பண்ண போமா? போலாம் குருஜி. போயிட்டு வரமா? போயிட்டு வரலாமா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு உங்களுக்காக அன்புடன் குருஜி சார்பாக உங்களுக்கு நன்றியை என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்க போல. சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சிருமா? சரி வாங்க ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. என் கூட சில்ட்ரன்ஸ் டைமில் தொடக்கம் முதல் முடி வரைக்கும் என் கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்ட தலைப்பின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த தடனைகள் வந்தாலும் தொடர்ந்து பெய்கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.